ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ. அதாவது கார் வாங்கிடுவாங்க, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது என்ன பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும். இது நார்மலாக காமனாக வரக்கூடிய இஷ்யூஸ் தான். ஏன்னா நம்ம ஒரு புது ப்ராடக்ட் வாங்கும்போது நம்மளுடைய ஈகர்னஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட் மேலே இருக்குமோ தவிர அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற அந்த யூசர் மேனுவலையோ அந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸையோ நம்ம 100% பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் கார் வாங்கணுங்கிற ஆம்பிஷன் வந்து இது வந்து சின்னது கிடையாது. ஒரு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காரை நீங்கள் வாங்கும்போது உங்களுடைய அந்த எந்தூசாயிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். சார் சொன்ன மாதிரி நான் இப்போ என்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கார் வாங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சின்ன அட்வைஸ், எல்லோரும் உங்களுடைய யூசர் மேனுவலை ஒரு தடவைனாச்சும் ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கார் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 10 lakhs போட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. மேபி இந்த நாங்கள் மாருதியில் இருக்கிறனால மாருதி மட்டும் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஆல் ஓவர் எல்லாமே அப்படி தான். ப்ராடக்ட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டோட யூசர் மேனுவலில் ஜஸ்ட் ஒன் ஃபார் ஆல் க்ரோத் பண்ணிக்கோங்க. காரில் வந்து மேஜர், அதாவது ஃபஸ்ட்டு திங் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, வண்டியோட சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, கீ எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, இதை வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணுங்க. ரெண்டாவது ஃபியூவல், என்ன ஃபியூவல் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லோரும் ஒரு தப்பு செய்கிறாங்க, எந்த பெட்ரோல் பங்கில் போய் நிறுத்தினோன்னு என்ன பண்ணுறாங்க, யாரும் காரை விட்டு இறங்கி வெளியே வரதில்லை. உள்ளே இருந்தே நம்ம கார்டு கொடுத்து பண்ணுறோம், கேஷோ கார்டோ பண்ணுறோம். அது தப்பு கிடையாதுங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து இன்ட்ராக்ஷன், நம்ம இப்போ கோவிட்னால எல்லாருமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அது தப்பே கிடையாது. பட் வண்டி நிறுத்தும் போது ஃபஸ்ட்டு வண்டியை ஆஃப் பண்ணிடுங்க ஃபார் சேஃப்டி ப்ரிகாஷன். வண்டியை ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஃபியூல் ஃபில் பண்ணாதீங்க. ரெண்டாவது அவங்க பெட்ரோல் போடுறாங்களா டீசல் ஃபில் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வண்டி நிறுத்தின உடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு பெட்ரோல்னா பெட்ரோல், டீசல்னா டீசல், இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணி என்ஷூர் பண்ணிக்கிட்டு ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால நிறைய பங்க்ஸில் மேபி நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு சிலர் இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டேர் மினிமம் ஒரு கஸ்டமர்னாச்சும் எங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கண்டிஷனில் இப்போ தெரியாமல் பெட்ரோல் வெஹிக்கிள் டீசல் போட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட இன்னொரு டீசல் கார் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஞாபகத்தில் கூட டீசல் போட்டாங்க. இந்த மாதிரி டீசல் போட்ட பெட்ரோல் வெஹிக்கிள் டீசல் இப்போ 1 லிட்டர் ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த கார் ஸ்டார்ட் ஆகுமா? கண்டிப்பாங்க. இதுவும் வந்து ஏதாவது ஒரு வண்டியில் ஃபியூவலை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாதுன்னு கிடையாது, பட் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இப்போ டீசல் காரு ஆல்மோஸ்ட் எம்டியாக இருக்குது, ஃபுல்லாக பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே லேட்டாக ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது அதோடைய ஃபியூவல் லைன்ஸு, இன்ஜெக்டர் லைன் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அது வந்து அப்படி உங்களுக்கு தெரியாமல் அவங்க போட்டாங்க, நீங்கள் பெட்ரோல் பங்க்லேருந்து வெளியே வரத்துக்குள்ளே நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா வண்டியை தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அவங்கக்கிட்ட யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு வண்டியை மூவ் பண்ணி ஓரமாக நிறுத்திட்டு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பிராண்டோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மாருதி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் மாருதியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால்ஸ் பண்ணி பேசலாம். அவங்க அசிஸ்டன்ஸ் இல்லாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதர் பெட்ரோல் ஆர் டீசல், சரிங்களா? அது கண்டிப்பாக இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஓகே.